ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாலாஜி மோகன் என் கையில் 3 ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. 3 ஸ்கிரிப்ட் இருக்குது சார், இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பட் இதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு எழுதுனேன், பாக்கி ரெண்டும் நான் ஜென்ரலாக பண்ணது அப்படின்னு. பட் எது எனக்கு எழுதின ஸ்கிரிப்ட்னு அவர் சொல்லலை. 3யுமே படிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருந்த ஸ்கிரிப்ட் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இதுதான் சார் நான் உங்களுக்கு எழுதின ஸ்கிரிப்ட் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் மாறி. பாலாஜி மோகன் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் கிளாஸாக கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒரு படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. முன்னாடி 2 படமும் அவர் ஒரு கூல் ஃபில்ம் மேக்கர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். ஆக்சுவலாக கிடையாது, அவர் பக்கா கமர்ஷியல் டைரக்டர். அவர் இதுக்கப்புறம் அவர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். நம்ம ஃபில்ம் மேக்கர் அதெல்லாம் அவரால் இனிமேல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்ல அவர் சொன்ன ஸ்கிரிப்டை என்ன எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அதை விட பெட்டராகவே அவர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அடிக்கடி நம்மளால் இது சொல்ல முடியாது. ஐ பீன் லெட் டவுன் பிஃபோர். நல்ல ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அதை சரியாக எடுக்காமல் இதுக்கு முன்னாடி ஐ பீன் லெட் டவுன். பட் இவர் என்ன சொன்னாரோ அதை விட பெட்டராகவே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ தேங்க் மை ஸ்டார்ஸ், ஐ தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் அனிருத்தோட மியூசிக் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ அனிருத்தோட மியூசிக்னு ஒரு தனி கிரேஸ் இருக்குது. ஹிஸ் ரீச் அமங் யங்ஸ்டர்ஸ் இஸ் ரியலி குட். அண்ட் அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். பாடல்களை விட பின்னணி இசை இன்னும் பெரிய பலமாக இருக்குது இந்த படத்துக்கு. அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த படத்துலையும் ஒரு சின்ன பையனாக பார்த்து, ஒரு தம்பியாக பார்த்து, இன்றைக்கி ஒரு நம்பர் 1 மியூசிக் டைரக்டராக அனிருத்த இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் பார்த்து ரசிகரில் எனக்கு ஒரு தனி சந்தோஷம். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். I'm very happy and very glad about that. Robo Shankar, phenomenal talent, extraordinary talent. இந்த டேலண்ட் வந்து இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு ஏன் வரல எனக்கு தெரியல. பட் இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேன். அவருடைய ஒன்லைனர்ஸ் இந்த படத்தில் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வயிறுக்குள்ளுங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ரோபோ சங்கர் அவர்களும் அவருடைய காமெடி டைமிங்கும் கூட. அண்ட் வினோத் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆக்டர். அவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கேமரான்னு ஒரு விஷயம் முன்னாடி இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அது வந்து ரொம்ப பெரிய குவாலிட்டி. நான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ட்டு கூட பார்த்ததில்லை ஒரு சிலர்கிட்ட. பட் அவர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு, கெரியரே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. கேமரா கான்ஷியஸ்னால் என்னன்னே அவருக்கு தெரில. அவ்வளோ ஈஸியாக அவரை கேரி பண்ணிக்கிறாரு, விச் இஸ் ஃபினாமினல். ஐ ரியலி அட்மையர் தட் அபவுட் ஹிம். இங்கே வந்து கொஞ்சம் பயந்தார், ரொம்ப கான்ஷியஸாக பேசினார். பட் கேமரா முன்னாடி அவருக்கு எந்த ஒரு தயக்கமும் கூச்சமும் இல்லை. மற்றபடி எல்லாமே ஜார்ஜ் அண்ட் கோபி எவ்ரிபடி ஒரு புதுசாக ஒரு வில்லன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா அது இருக்கும். அண்ட் தென் காஜல் அகர்வால் ஒரு சும்மா டூயேட்டு 2 படம் 2 சாங்கு, அதுக்கு முன்னாடி லீட் சீன், எண்டு சீன், 4 காமெடி சீன் அப்படி இருக்காது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அண்ட் அவங்க ஜாபை அவங்க ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க. விஜய் யேசுதாஸ் வந்து ஃபஸ்ட்டு பாலாஜி தான் சஜஸ்ட் பண்ணார். விஜய் யேசுதாஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரியல் லைஃப்பில். ஒரு 8-9 இயர்ஸாக வி ஆர் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு வாட்டி பாலாஜி வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி விஜய் யேசுதாஸ் இந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு பயங்கர டவுட்டாக இருந்தது. நான் வேணாம் அப்படின்ட்டேன் உடனே. பாலாஜி சொன்ன, இல்லை யோசிச்சு பாருங்க அப்படின்னா, இல்லை சார் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, விஜய் யேசுதாஸ் வேணாம், ரொம்ப சாஃப்டாக இருக்காரு அப்படி தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாலாஜி தான் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருந்தார், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும்னு சொன்னார். இப்போ ஒரு டைரக்டரோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக படம் முடிஞ்சு படம் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு டெய்லர் மேடாக இருந்தது. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு சிங்கர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு மேலேயும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் எக்ஸாக்டாக அந்த ரேட்டில் பண்ணியிருக்காரு, விச் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். அவர் அவ்வளோ தூரம் பண்ணுவார்னு நான் நினைக்கல. ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போலாம் நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமாக. அவர் நடிப்பார், சீரியஸாக ஏதோ எல்லாம் டைலாக் பேசுவார், நான் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஆச்சு எனக்கு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு விஜய் கூட நடிக்க. பட் இட் வாஸ் அகேன் வெரி ஃப்ரெண்ட்லி டீம், வெரி ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்த ஒரு டீம். அண்ட் பிரசன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணதுக்கு தனியாக நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஓவர் நைட்டில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த ஹாட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு மோஸ்ட் வாண்டட். இன்றைக்கி ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபினாமினலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட ட்ரெய்லரும் கூட. அந்த ட்ரெய்லர் கட் பண்ணதுக்கே நான் தனியாக பிரசன்னாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது அவரோட ஃபர்ஸ்ட் படம்.
இந்த அவருடைய ஃபர்ஸ்ட் படம். பட் ஹீ இஸ் கோயிங் டு திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். அவர் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போக போகிறாரு. ஒரு டேலண்ட்டை பார்க்கும்போது எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய டேலண்ட்னு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த எடிட்டர் பிரசன்னா. இஸ் காட் அ லாங் வே டு கோ. ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சரத் சார், ராதிகா மேடம், இவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸாகவே நான் பார்க்கல. எல்லாமே த ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேங் அவுட் வித் அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லாமே சச் டவுன் டு அர்த், ஃப்ரெண்ட்லி, ஹம்பிள் பீப்புள். அண்ட் என்றைக்குமே இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட ப்ரொடியூசராக பார்க்கவே இல்லை. பயங்கர ஜாலியாக. இப்போ நான் அவரை தம்பின்னு தான் சொல்லணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. எங்கே போனாலும் நான் அவங்க தம்பின்னு தான் சொல்லணும்னு சரத் சார் சொல்லியிருக்காரு. ஸோ நான் தம்பி எல்லாம் ஒன்றா தான் ஒன்றா தான் நாங்கள் ஹேங் அவுட் பண்ணுவோம். ஆஃப்டர் ஷூட் எவ்ரி திங் வி ஜஸ்ட் ஹேங் அவுட், வி டாக் அபவுட் எவ்ரி திங். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருப்பார் நிஜமாவே. ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏதோ சார் வந்து சும்மா அப்படி சொல்கிறார் தம்பி தம்பின்னு தோணுச்சு. பட் ஒரு 2-3 வாட்டி அவர் கூட ஹேங் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீஸ் யங்கர் அட் ஹார்ட் தென் மீ ஆர் அனிருத். பயங்கர ஜாலியாக இருப்பார், செம்ம ஹாப்பியாக இருப்பார். அண்ட் ரொம்ப வெரி நைஸ் டைம்ஸ் வி ஹேட் டுகெதர். ஸோ ஐம் மோர் தென் அஸ் அ ப்ரொடியூசர் ஐ எம் வெரி லக்கி டு ஹவ் ஏர்ன்ட் அ ஃப்ரெண்ட் லைக் சரத் சார் அண்ட் ராதிகா மேம். அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ரொம்ப வெரி லவ்லி ஹியூமன் பீயிங் அண்ட் very glad to have met him and to have worked with him, and I would love to act with him also sometime in the near future. அதாவது செம்மையாக சாலிடாக கிடைக்கும்போது அவர் கூட நடிக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். அண்ட் வேறு யார் பற்றி சொல்ல எனக்கு தெரியல, யாரை பற்றி சொல்ல இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. மாரி இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். கண்டினியூஸாக நடுவில் கொஞ்சம் சீரியஸான ஃபில்ம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் வேலையில்லா பாட்டு வேறையா, அப்புறம் அநேகன். பட் இந்த ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக கஜ கமர்ஷியலாக ஒரு மசாலா ஃபிலிம் ஒன்று பண்ணல, ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அந்த டைமில் கரெக்டாக என்கிட்ட வந்த படம் தான் மாரி. ஸோ மாரி எனக்கு கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகேன் டைரக்டர் பாலாஜி மோகனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் படம். இந்த ட்ரெய்லரை வந்து 2.5 மணி நேரம் ஆக்குனா படம். ஸோ ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக படமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாங்கள் எல்லாருமே எங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ ரெஸ்ட் இஸ் அப் டு காட். ஆஸ் ஆல்வேஸ் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். பேச தெரியலன்னு சொல்லி கூட பேசி வைப்ரேஷன்லாம் பாடியிலேருந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியவே தெரியாது, தனுஷ் சரியாக நடிக்காட்டி அடிப்பாருன்றது. ஏன்னா தனுஷாக கூட நடிக்கணும்னு சொல்லி நானும் நினச்சிட்ருக்கேன். ஒருவேளை சரியாக நடிக்காட்டி அடிப்பாருன்ற பயம் இப்போயே வருது எனக்கும். இதெல்லாம் அடிக்க மாட்டார் நான் பார்த்தா, அப்படி தெரில. ஆனால் இந்த படத்தை நிறைய பேர் அடித்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அடி ரோபோட்டை வாங்கலைல்ல? வாங்கினது நீ வாங்கலை? ஓகே. வெரி ஹாப்பி டு பி ஹியர் திஸ் ஆஃப்டர்நூன். ஏன்னா இந்த அடி கூட மாரியோட அடி நினச்சிடாதீங்க. மாரியோட அடி ரொம்ப பலமாக இருக்குது. நான் பார்த்தேன் அதோடைய சாங்ஸ் அன்றைக்கெலாம் வந்து உண்மையிலே they have given a wonderful film சொல்லணும். and I think the more the audience should say it tomorrow and they will say it. ஏன்னா இட்ஸ் ஓப்பனிங் வெரி வெல்னு சொல்லணும். ஏன்னா ஆஸ் எ ப்ரொடியூசர் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு படத்தை வந்து தயாரித்த பிறகு அந்த ஈர்ப்பு சக்தியை உருவாக்குவது வந்து மிக மிக முக்கியம். அந்த ஈர்ப்பு சக்தியை முழுமையாக இந்த படம் உருவாக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா தனுஷ், அனிருத், பாலாஜி மோகன். ஏன்னா பாலாஜி மோகன் வந்து வாயமொழி பேசுறதுக்கப்புறம் லைக் இஸ் சே தேர் வாஸ் a lull in his lifeன்னு சொன்னார். பாலாஜி மோகனுக்கு அப்புறம் வந்து சார் எங்களை வச்சு படம் எடுப்பீங்களா, எங்களை வச்சு படம் எடுப்பீங்களா கேட்குற அளவுக்கு தனுஷோட டெஃபினெட்லி அண்ட் கிரேட் ஜாப் இந்த ஃபிலிம். அண்ட் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாளைக்கு படத்தை பார்க்க போகிறீங்க. படத்தை தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் மட்டும் பாருங்கள். தியேட்டரில் மட்டும் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே திருட்டு விசியில் பார்க்குறது அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க. அது கூட இப்போ நாங்கள் உடைச்சிட்டோம் கொஞ்சம். அது எப்படின்ற ரகசியத்தை அப்புறம் சொல்கிறோம். அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது நாளைக்கு தனியாக அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ஐ ஆல்சோ விஷ் அவர் பார்ட்னர் லிஸ்டன் ஸ்டீஃபன் இங்கே வரல, வந்து நல்லா தமிழ் பேசியிருப்பார், கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்கும். அப்புறம் வாணி ராணி வந்து படப்பிடிப்பில் இருக்காங்க. ஸோ என் கை உடஞ்ச சூழ்நிலை ஒரு மாதிரி கை வழியில் இருந்தேன். இங்கே வந்து எல்லோரும் பேசுறது கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லீவ் த என்டையர் ஸ்டேஜ் டு தனுஷ் அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ப்ரவுட் டு சே தட் we have got a very wonderful performing star அப்படின்னு சொன்னால் அது தனுஷ் தான். எங்கே போனாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். Not only in Tamil Nadu, he has made his mark in Hindi film industry and I'm sure that he'll be called to Hollywood sometime soon with his talent that he has got. Dhanush has got a long way to go and Mari will be one such a film which will take him leaps and boundsல ஒன்றும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக தனுஷ் வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது சொல்கிறனால தயாரிப்பாளர் அடுத்த கால்ஷீட் கேட்குறான்னு நினைக்காதீங்க. நான் அவர் கூட நடிக்கிறதுக்கான கால்ஷீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். Dhanush, Bahubali released last week. It's already crossed 200 crores. Do you think Bahubal's success will hurt Mari's success?
No, I don't think so. It had its own run, and Marikinandra audience வேற, பாகுபலிக்குங்கிற audience வேற, and அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. Probably same date ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு பெரிய clash இருந்திருக்கலாம். But 1 week கழிச்சு வரதுனால it's not going to affect us in any way. It's going to be அவங்களோட run, they've seen their run, and Mari will have its own thing. My rowdies? சொல்லி போட்டாங்க. இல்ல சார், அதெல்லாம் இல்லை சார். இல்ல ஆக்சுவலாக இந்த மாரி லுக் எப்படி செட் ஆச்சுன்னா, இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி லுக்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு. அப்போ இவர் ஒரு 10-15 போட்டோஸ் எடுத்துட்டு வந்தார். இவர் ப்ரௌஸ் பண்ணி அவர் ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு போட்டோ பார்த்தோம். அவர் யாருன்னா எங்களுக்கு தெரியாது. அவர் அதே மாதிரி நிறைய நகை, இந்த கூலர்ஸ் எல்லாம் போட்டு அந்த நீசகிஸ் எல்லாம் வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ஷர்ட் இருக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அதை பார்த்து ஸ்டைல் பண்ணாதான். பட் அது யாருது என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை எனக்கு தெரியாது, அவரு தான் கேட்கணும். இனிமே தனுஷ் நடிக்கிற படத்துக்கு தனுஷ் தான் பாட்டு எழுதுவாரா? இல்லை சார், எனக்கு எழுத சொன்னா நான் எழுதுவேன் சார், அவ்வளவுதான் சார். நமக்கு நானா எழுதுவேன்னு நான் கேட்கல. பட் ஜென்ரலா அந்த படத்தோட இயக்குனரோ இல்லை அனிருதோ பிரியப்பட்டு நீங்க எழுதுங்க கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் எழுதுவேன் சார். இல்லைன்னா அடுத்த கட்ட பதவி வசனம் கதை இல்லை சார். எனக்கு நிஜமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். எனக்கு கதை எழுதணும், திரைக்கதை எழுதணும், வசனம் எழுதணும், இயக்கணும், படம் இயக்கவே எனக்கு நிறைய ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. என்னன்னாலும் ஒரு இயக்குனர் தான் வரேன். ஸோ அதுக்கான தகுதி எனக்கு இன்னும் வந்துருச்சா ஒரு படத்தை இயக்குவதற்கான எனக்கு தெரியல. ஸோ அதனால இப்போதைக்கு என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நடிப்பில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு 2 வருஷமாவது நடிப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேளை கரெக்டான டைம் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக படம் இயக்குவேன் சார். இப்போ ஹிந்திலையும் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க தெலுங்குல டப் ஆகுமான்னு. மாறி ஹிந்தியில் டப் ஆகுமா? இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல சார். சரத் சாருக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஹிந்தி போயிருக்குன்னு தான் சொன்னாங்க சார். டப்பாக வாய்ப்பு உண்டுன்னு தான் நினைக்கிறேன். என்னை பற்றி செய்திக்காங்க பஞ்சம் அதான் வந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று. அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ்னால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதுக்கான உழைப்பில் இருக்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. கண்டினியூஸாக ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் யார் கூடயுமே டச் இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, என்னுடைய பசங்களே என்ன இதை சொல்கிறாங்க, நீ எப்போ நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வர, நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறேன்னு என்னுடைய சொந்த பசங்களே கூட இந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறதுங்க, பட் வேலை செய்யணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இன்னும் சரியான ஒரு பொசிஷன் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா சாதாரண ஃபீல்டு கிடையாது, ரொம்பவும் ஒரு சிரமமான ஃபீல்டு. ஒரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கும் பொழுதுல நீங்கள் ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணும், ரொம்பவுமே வந்து உஷாராக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதனால ஒரு செகண்டும் நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த நம்ம ஒரு வேலை செஞ்ச ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு தருணத்தில் பொதுவாக எல்லாரையும் நம்ம மீட் பண்ணி பேசணும். அவாய்ட் பண்ணல சார். எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்ல, அந்த ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் என் கையில் வச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட அதை பற்றி பேச முடியும் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்டே இல்லாமல் நான் என்ன பேச முடியும்? அதுவே போதுங்கிற மனநிலையில இருந்தால் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன்ல. இப்போ நான் எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்? நிச்சயமாக உங்களெல்லாம் சந்திச்சு உங்களுடைய உதவியும் வேணும். நீங்களும் இந்த படத்தை இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட உங்கள் மூலமாக போய் நிச்சயமாக சேரணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? எல்லாரையும் போய் சேரும் சார், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரையும் போய் சேரும். இப்போ நாளைக்கு ஒரு நாளில் படத்தை எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க இல்லைங்களா? நாளைக்கு இல்லாமல் இன்னும் இந்த படம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கண்டினியூஸாக போக போகுது இல்லைங்களா? ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துன்னு போய் சேர்க்கலாம், இன்னும் வர மற்றவர மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கலாம், அவ்வளோதான். நான் யாரையும் அடிக்க மாட்டேங்க. அவர் தான் சும்மா தமாஷு சொல்கிறாரு. அதை பாருங்க, இப்போ ரோபோ சங்கர் மாதிரி ஒரு ஆள்னா யாரையா அடிச்சிருவாருன்னா சொன்னால் நம்பலாம் அட்லீஸ்ட். நீங்கள் வந்து என்னை பார்த்து யாரையா அடிச்சிடும் அப்படி சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது. சும்மா அப்படியே ஏதாவது சொல்ல வேண்டியது, எவ்வளோ புரளி இது ஒன்று, அவ்வளோதான். எந்த கேரக்டர் சார்?
சார் நம்ம வந்து எப்படி வேணா பார்த்துக்கலாம். இப்போ உங்க கடவுளுங்கிறதையோ இல்லை உங்க ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நீங்க எப்படி வேணா பார்த்துக்கலாம். நீங்க எது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினைக்கிறீங்களோ அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க எது கடவுள்னு நினைக்கிறீங்களோ அதான் கடவுள். நீங்க எது சுத்தம்னு நினைக்கிறீங்களோ அதான் சுத்தம். ஒரு லோக்கல் டானுங்கிறவன் ஒரு ஒரு பக்தியுடையவனா இருக்கக்கூடாதா என்ன? ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். படத்துல சிகரெட் பிடிக்கிறது நிறுத்திங்களா? ரஜினி சரி பிடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாரு, விஜய் பிடிக்கிறது இல்லை, நீங்க மட்டும் இந்த டீசர்லயே அதெல்லாம் ரிலீஸ் பண்ணீங்க. என்னன்னா சார், இப்போ வந்து ஒரு இயக்குனர் கிட்ட போய் என்னால் சொல்ல முடியாது சார். நீங்கள் வந்து இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அது தேவை அவாய்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எதுலேயுமே நான் வந்து ஸ்மோக் பண்ண அநேகன் பார்த்தீங்கன்னா அநேகனில் ஃபுல் நான் எதுலேயுமே ஸ்மோக் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஒரு லோக்கல் டான் அவனை பற்றி எடுக்கும்போது அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான், அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப சுத்தமாக இருப்பான்னு சொல்லி ஒரு லோக்கல் டானை பற்றி ஃபில்ம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் இடிக்கும், கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஸோ என்னுடைய கேரக்டர்ஸ் டிமாண்ட் பண்ணும்போது அது பண்ணுறேன். ஸோ இதில் பெரிய ஃபால்ட் இருக்குன்னா நான் சொல்கிறேன், நான் ரியல் லைஃப்பில் நம்ம நான் ஸ்மோக்கர். எனக்கு ஒரிஜினல் நிஜ வாழ்க்கையில் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் யாராவது என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ரியல் லைஃப்பில் நான் யாரோ அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு புகைப்பிடிக்காதீங்க. நான் ரியல் லைஃப்பில் ஸ்மோக் பண்ண மாட்டேன். இல்லை சார், எது பார்க்க இம்பேக்ட் நல்லா இருக்கோ இந்த இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அந்த வந்து இங்கே அந்த டீசரில் நிறைய இருந்தது சார். கண்ணாடி உடையிறது, ஒரு வண்டி பின்னாடி இருந்து அவன் அப்பியர் ஆகிறது, ஸ்லோ மோஷன் நடந்து வருது, அதெல்லாம் கூட சேர்ந்து இது ஒரு கிமிக் அவ்வளோதானே தவிர அதை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக அந்த டீசர் கட் பண்ணப்படல சார். ஒரு ஹீரோயிசமாக ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் அந்த டீசர் கட் பண்ணே தவிர ஸ்மோக்கிங் ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக அது கட் பண்ணல சார். சார் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. எனக்குலாம் அவ்வளோ அறிவு கிடையாது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நிஜமாக தான் எனக்கு வந்து என்னோட அறிவு இவ்வளோ தான் சார். இவ்வளோண்டு சின்ன அறிவு. ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதான் ஸ்கிரிப்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கும் டயலாக், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு. அதில் இருக்கிறத நான் செஞ்சுட்டு போயிடுவேன் சார். எனக்கு அவ்வளோ அந்த செஞ்சிருவேன் தான் எனக்கு தெரியும். அதுக்காக வேற எந்த செஞ்சிருவோம் எனக்கு தெரியாது சார். நீங்கள் பெரிய பெரிய கேள்விலாம் கேட்குறீங்க. அந்த அளவுக்கு எனக்கு வயசும் கிடையாது, பக்குவமும் கிடையாது சார். சார் உங்களுக்கு என்னுடைய அதிக பக்குவம் இருக்கலாம் இல்லையா சார்? எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு டேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல அதுக்குன்னு வந்து ஒரு ரவுடி படம் எடுக்கணும்னா நானும் என்ன வாழ்க்கையில ரவுடியா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையா? எனக்கு அது பார்க்குறப்ப பிடிக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்டு இல்லை இறங்கி ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு இமேஜினேஷன் பண்ணி எழுதுறப்போ இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டேரக்டராக நான் உருவாக்கி பண்ணுறது தான். அண்ட் தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டர் அதுக்குள்ளே இருக்கும் போது வந்து அது இன்னும் மெருகேறுது, இன்னும் ரியல் ஆகுது. ஸோ அந்த ஒரு எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி தான் அது. ஆக்சுவலாக என்னோட ஒரு இன்புட் ஒரு டேரக்டராக வந்து இந்த கேரக்டரை இந்த வகையில் வடிவமைச்சு இந்த வகையில் வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணது தான். ஸோ வந்து அதான் ரவுடி படம் இருக்கணும்னா ரவுடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் தனுஷ் சார் 13ஆம் தேதி ஈவினிங் வந்து வெறித்தனன்னு ஒரு டீசர் விட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன? ப்ரொமோஷன் தான் சார், வேற ஒன்றும் அது தனியான காரணம் எதுவும் இல்லை சார். ப்ரொமோட் பண்ணுறோம் நம்மளோட படத்தை சார். இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு 20 படம் 30 படம் இருக்குது சார் டிவியில். அதெல்லாம் நிறைய சீரியல் இருக்குது சார். எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் ஒரு மொபைல் ஃபோனில் வந்து 24 hours என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சார். குழந்தை அழுதா முன்னாடிலாம் வந்து ஜிஜிலிப்பா புஜிலிப்பான்னு இப்போல்லாம் மொபைல் ஃபோனில் ஒரு கார்ட்டூன் போட்டு இப்படி காட்டிடுறாங்க, அது பார்த்து சைலண்ட் ஆகிடுது 4 செகண்டில். இந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஜனங்க வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுன்னு நம்மளால் நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னவோ ஜித்து வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெய்லர் விட்டுட்டு ட்ரெய்லர் வந்துருச்சு, ட்ரெய்லர் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு போதும் அப்படின்னு ரிலாக்ஸ்டாக உட்கார முடியல சார். அதுக்கப்புறமும் வந்து அந்த படத்தில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம். அந்த படம் நாளைக்கு கரெக்டாக போய் சேர்ந்து தயாரிப்பாளர் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுல ஒரு நடிகனா எனக்கும் கடமை இருக்குது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக அது ரிலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஒரு கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தீம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். இது எல்லாமே அந்த படத்தோட ப்ரொமோஷன் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா. இல்லை அந்த வெறித்தனம் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு எதுக்கு வந்ததுன்னு தான் கேட்டேங்க. என்னன்னா சார், அந்த தீமே நாங்கள் பண்ணும்போது அந்த தீமே வெறித்தனம் தீம்னு தான் பண்ணோம். அது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் மேலே ஆயிடுச்சு.
ஸோ அது பண்ணும்போதே வெறித்தனம் தீம் அப்படின்னு தான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு அது வெளியே வரும்போது அந்த தீமோட பேர் போட்டோம். பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் இவ்வளோ இந்த ஹைட்டில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு அனிருத் தெரியும். ஸோ அவருக்கும் என்ன தெரியும். ஸோ நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சுத்தமாக ஈகோ கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ். ஸோ இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட மாட்டோம். டே நல்லா இல்லடா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நான் சொல்லிடுவேன். நான் ஏதாவது லிரிக் எழுதுனா கூட இல்லை ப்ரோ பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு அவரும் உடனே சொல்லிடுவார் என்கிட்ட. ஸோ அந்த இந்த ஈகோ இல்லாத ஒரு ஈஸியாக எங்களோட கருத்துக்களை பரிமாறிக்க முடியுது எங்களுக்குள்ள. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரு வேலை அப்படின்னு ஒரு சாங் பண்ணுறது செய்யவே மாட்டோம். ஒர்க் பண்ணோம், இன்னைக்கு இந்த சாங் இது ஒரு ஒர்க் அப்படி இல்லாமல் ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் சாங் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸோடையும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் பண்ணுவோம். அந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எனர்ஜி எங்களோட காம்பினேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால ப்ராபப்ளி அவர் ஜென்ரலாகவே நான் இல்லாத சம்மந்தப்படாத படங்களிலுமே அவர் பாடல்கள் எல்லாமே தொடர்ந்து வெற்றியாக தான் இருந்து வருது. நான் இருக்கிற ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இதை பற்றி நான் என்ன சார் சொல்கிறது. ஒரு நல்ல ரிலீஸ் டேட் கிடைச்சிருக்கு படத்துக்கு, அவ்வளோதான். தயாரிப்பாளர்களுக்கு பெரிய சாதகமாக இருக்கும். ஜூலை 18 விஐபி ரிலீஸ் சார். ஜூலை 18 விஐபி, ஜூலை 17 இப்போ மாறி. ஒரு 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன் சார். 3.5 months முன்னாடி நான் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஜூலை 17ன்னு. அந்த டைமில் ஒரு சில எக்ஸிபிட்டர்ஸ், ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியர்ஸ் அவங்க கிட்டலாம் பேசி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டான ரிலீஸ் டேட் எதுவாக இருக்குன்னு. அந்த டைமில் சொன்னாங்க ஜூலை 17லேருந்து ஒரு 2 வாரம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு ரம்ஜான் ஹாலிடே வீக்கெண்டு. ஸோ அந்த டைமில் வர இருந்த ஒரு சில படங்கள் வராத மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம கரெக்டான ரிலீஸ் டேட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லார்ட்டையுமே பேசிட்டு, தயாரிப்பாளர்கள்ட்டையும் கலந்து பேசிட்டு அதுதான் ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி 3.5 மாதம் முன்னாடியே ஜூலை 17 அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்விட்டரில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் சார். அவ்வளோ பணம் இருந்தால் வாங்கிப்பேன் சார். நான் சேட்டலைட் ரைட்ஸ் நான் வாங்க என்ன சார் பண்ண முடியும்? நான் சேட்டலைட்டே இல்லையா என்கிட்ட. சார் சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு சேட்டலைட் இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸ் வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார். நான் எந்த சேனலில் போடுவாங்க வாங்கி. 3ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு எங்கள் டிஎன்ஏ காம்பினேஷனில் 3வது படம் 3 வெரி வெரி க்ளோஸ் டு அ ஹார்ட்டாக இருந்தது அந்த ஃபிலிம். பட் டியூ டு சர்டன் ரீசன்ஸ் அது சரியாக போகும்போது ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது விஐபி ஒரு பயங்கர பூஸ்டாக இருந்தது அன்எக்ஸ்பெக்டடாக. அதே மாதிரி இந்த மாதிரி இப்போது நீங்கள் கொடுத்துருக்குற ஜென்ரலாக எல்லாருமே கொடுத்துருக்குற ரெஸ்பான்ஸ், இந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் இருக்கிற பஸ் பார்த்தா கண்டிப்பாக அந்த ஒரு விஐபிக்கு இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று இந்த மாரியில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா டைரக்டர் பாலாஜியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். லாஸ்ட் ஃபிலிமே நான் பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் லாஸ்ட் ஃபிலிம் மிஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சில்ட் அவுட்டான ஒரு டைரக்டர். என்றைக்குமே ஒரு மியூசிஷியனுக்கு அந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ விஷ் இந்த படம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். என்டையர் டீம், ஷரத் சார் as a ப்ரொடியூசர், அகெயின் வெரி சில்ட் அவுட் பர்சன். ஹோல் டீமே ரொம்ப ஒரு ஜாலியாக அந்த மாதிரி ஒரு டீம் தான். அண்ட் வெரி வெரி எக்ஸ்பெக்டட். நாங்களும் நாளைக்கு தியேட்டரில் பார்த்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கறதுக்கு வெயிட்டிங். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தாட் தான், ஏன் இந்த படம் மேபி ஒர்க் ஆகலாம் அப்படின்னு. என்னோட ரொம்ப மொக்க நாலேஜுக்கு என்ன இருக்குன்னா, ஜென்ரலாக நம்ம இப்போ தியேட்டரில் படம் பார்க்கும்போது, எஸ்பெஷலி இப்போ விஐபி பார்க்கும்போது அவர் என்ன மாதிரி கேரக்டர்ஸில் ரியலி ஆடியன்ஸ் ஆர் என்ஜாயிங்னு பார்த்தா அந்த விஐபியில் அந்த ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர், இல்லைனா ஒரு ஏரியா கேங்ஸ்டர் மாதிரி இருந்தால் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் லைக்கிங் இட். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் புதுப்பேட்டை அது ஒரு சீரியஸான ஒரு டான் ஃபிலிமாக இருந்தது. பட் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபன் ரைடாக இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு எல்லாருமே இருக்கும். தனுஷ் சார் கூட ஒரு 8 வருஷமாக இப்போ பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் சடனாக இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஆஃபர், அதுவும் அவர் படத்தில்
கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், அதுவும் போலீஸ் ஆஃபீஸர் ரோல், அதெல்லாம் எல்லாமே சடனாக வந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அந்த ஒரு சான்ஸ் வந்து வேறு யாருக்கு போனாலும் அவங்க அந்த ஒரு சான்ஸ் விட மாட்டாங்கன்னு எனக்கு மனசில் தோணுச்சு. அண்ட் ஒரு சினிமா பைத்தியம் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தப்போ கண்டிப்பாக ஒரு சிங்கர் 15 இயர்ஸாக இருக்கேன், இதனால் என்னோடய சிங்கிங் கரியர் ஏதாவது ஆகுமா, இதெல்லாம் யோசிக்காமலேயே நான் வந்து ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் சாரை மீட் பண்ணி நான் ஆக்சுவலி இந்த ரோலுக்கு செட் ஆக வேணான்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஈவன் தனுஷ் சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு ரோல் உங்களுக்காக, இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு தெரியாது. பட் பாலாஜி சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் தனுஷ் சார் கூட ஆன் த செட் நாங்கள் ஒன்றா பண்ண சீன்ஸில் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் தி என்டையர் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபார் மீ டு கெட் மை டயலாக்ஸ் அண்ட் அது சில விஷயங்களெல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் த ராக் ஸ்டார் who I worked with as a singer, the cool dude in this gang, you know, Anirudh. The songs is a totally new style of Anirudh that's come out. So ellame as a package, I'm so glad to be a part of this film. So thank you so much.